வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான். நான் என்ன அன்பாக்ஸ் பண்ண போகிறேன்னா ஃபிலிப்ஸ் ஏர் ஃப்ரையர் 4.1 லிட்டர்ஸ் நான் அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன். ஒரு டைம்லாம் யூடியூப்பில் எங்கே திறந்தாலும் இந்த ஏர் ஃப்ரையர் பாப்புலர் வீடியோஸாக போயிட்டு இருந்துச்சு. அப்போதுலேருந்தே எனக்கு வாங்கணுன்னு ஆசை. என்னை விட என் பையனுக்கு ரொம்ப ஆசை. பிகாஸ் நான் அதில் ரெசிபீஸ் அந்த ரிவ்யூஸ்லாம் பார்த்துட்டே இருப்பேன். அப்போ அவங்களும் சரி வாங்கலாம் மம்மி அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நிறைய வாட்டி நான் ஆட் டு கார்ட் போட்டு வைப்பேன். பட் ஒரு மாதிரி டைலமாலேயே வாங்கலாமா வாங்க வேண்டாமான்னு இருந்துகிட்டு இருந்தேன். சரி ஃபைனலாக வாங்கிடலாமேன்னு வாங்கினேன். என்னை விட என் பையன் தான் ஓப்பன் பண்ணுறதுல பயங்கர எந்துவாக இருந்தாங்க. 2 பேரும் ஆர்வ கோளாறில் திறக்கிறோன்னு சொல்லிட்டு அப்சைட் டவுனாக ஓப்பன் பண்ணிட்டோம். மேல் பகுதி கீழே போயிட்டு கீழ்ப்பகுதி மேலே வந்துட்டு ஃபைனலாக அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. நல்லா ஸ்லீக்காக பிளாக் கலரில் அழகாக இருந்துச்சு. நான் வாங்கியிருந்தது டிஜிட்டல். அந்த பாக்ஸ் கூட வேறு ஒரு லீஃப்லெட் ஒன்று தான் வந்திருந்துச்சு. அந்த லீஃப்லெட்டில் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பிஃபோர் யூஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாக இல்லை. அப்புறம் ஒரு பார்கோட் இருந்துச்சு. அதை நம்ம ஸ்கேன் பண்ணி இமெயில் அட்ரஸும் பாஸ்வேர்டும் போட்டால் ரெசிபீஸ்லாம் வரா மாதிரி இருந்துச்சு. அது மட்டும்தான், வேறு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் எதுவும் இல்லை. உள்ளே ட்ரேஸ் இருந்துச்சு. அந்த உள்ளே புஷ் பண்ணி நம்ம அன்லாக் பண்ணிடணும் ட்ரேஸ் ரெண்டுமே நல்லா ஹெவியாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் உள்ளே இருக்க ட்ரேயும் 2 தனியாக எடுத்துடலாம், அப்படி தான் இருந்துச்சு அதுக்குள்ளே. ஓப்பன் பண்ண உடனே அது பண்ணுங்க மம்மி இது பண்ணுங்க மம்மின்னாங்க. பட் அதுக்கு முன்னாடி அதில் சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் போட்டிருந்துச்சு பிஃபோர் யூஸ்க்கு. 2 ட்ரேவையும் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்க அந்த பாத்திரம் தேய்க்கிற இதை வச்சு தான் தேய்க்கணுன்னு இருக்காங்க, இல்லாட்டி ஸ்க்ராச்சஸ் வரும்னு. ஸோ அது மாதிரி தேய்ச்சிடுங்க. அதுக்கப்புறம் ஃபஸ்ட் குக் முன்னாடி கொஞ்சம் ப்ரீ ஹீட் மாதிரி பண்ணிவிடுங்க. அந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல்லு அதெல்லாம் போகும், அது மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருந்துச்சு. சரி கிச்சனில் போய் செட் பண்ணிடலான்னு கிச்சனில் எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. வச்சுட்டு 2 ட்ரேஸையும் லைட்டாக சோப் போட்டு நல்லா வாஷ் அந்த டிஷ்வாஷர் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ப்ளஸ் அந்த ஏர் ஃப்ரையரும் ஒரு ரொம்ப லைட்டாக துணியை நனைச்சிட்டு சாஃப்ட் கிளாத்தில் வச்சு ஃபுல்லாக துடைச்சிட்டேன். உள்ள காயில் சைட்ஸு எல்லாத்தையுமே துடைச்சிட்டேன். நல்லா ஏர் ஃப்ரையரை துடைச்சிட்டு அதுக்கப்புறம் ட்ரேஸ் எல்லாம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு துடைச்சிட்டு நான் ஏர் ஃப்ரையரை ஆன் பண்ணேன். சரி தந்தூரி பண்ணலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மிஷினை ப்ரீ ஹீட்டில் ஃபஸ்ட் யூஸ்க்கு முன்னாடி நம்ம ஹீட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த பிளாஸ்டிக் ஸ்மெல் அதெல்லாம் போயிடும்ன்ற மாதிரி பார்த்தேன். சரி அதே நம்மளும் பண்ணிடலான்னு 4 மினிட்ஸ்க்கு 180 டிகிரியில் வச்சு ப்ரீ ஹீட் பண்ணேன். ப்ரீ ஹீட் பண்ணி முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் எடுத்து நல்லா அந்த ட்ரேஸ் எல்லாம் கூலாகிட்டு அந்த ஏர் ஃப்ரையரும் கூலாகிட்ட பிறகு இந்த தந்தூரி பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். அவங்களே சில டிஷ்ஷஸ்க்கு டிசைர் செல்சியஸும் மினிட்ஸும் வச்சுருக்காங்க. அதுபடியே போகிறவங்களும் போகலாம். குக் பண்ணி எடுக்கும்போது ஒரு வேளை குக் ஆகலைன்னா மாற்றலான்னு இருந்துச்சு. பட் நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த தந்தூரி ட்ரை பண்ணும்போது அவங்க கொடுத்துருக்க 180 டிகிரியில் 24 மினிட்ஸ்க்கு தான் நான் குக் பண்ணேன். பர்ஃபெக்டாக குக் ஆகிருந்தது. நடுவில் ஒரு 16 மினிட்ஸ் இருக்கும்போது சிக்கனை திருப்பி போட்டேன். ஆயிலும் ஸ்ப்ரே பண்ணிவிட்டேன். அது மட்டும்தான் நான் பண்ணேன். ஒரே வாட்டி திருப்பி போட்டேன். ஆயில் 2 வாட்டி ஸ்ப்ரே பண்ணேன். பர்ஃபெக்டாக குக் ஆகி வந்தது. ஃபர்ஸ்ட் ரெசிபியே ரொம்ப நல்லா வந்திருந்தது. சிக்கன் போடும்போது அதில் கொஞ்சம் அந்த ஃபேட்லாம் இருந்தது. அதோடய ஃபேட்டெல்லாம் நல்லா மெல்ட் ஆகி அடியில் இருக்க ட்ரேயில் கலெக்ட் ஆகியிருந்துச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ரெசிபியே நல்லா வந்ததில் ரொம்ப ஹாப்பி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
பாய்.